Greetings aspirants, welcome to Kadige Academy. So இந்த வீடியோல நம்ம யூனிட் ஆஃப் லைஃப் செல் யூனிட் ஆஃப் லைஃப் இதுதான் பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வாட் இஸ் செல். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு இம்பார்ட்டன்டான சயின்டிஸ்டுடைய நேம்ஸ் நம்ம ஞாபகப்படுத்தி ஆகணும். ஒன்னு ராபர்ட் ஹூக், ஸோ அவர் தான் வந்து டெட் செல்லை கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் ஆண்டன் வான் லியூவன் ஹாக் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லிவிங் செல்லுடைய ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. ராபர்ட் ப்ரௌன் அப்படின்ற ஒரு நியூக்ளியஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ரெண்டு சயின்டிஸ்டுடைய நேமையும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செல் தியரி. இதுல 1838ல மேத்தியஸ் லீடன் ஒரு ஜெர்மன் பாட்னிஸ்ட், இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிளான்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தியோடர் ஸ்வான் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட், அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா டிஃப்ரெண்ட் அனிமல் செல்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த செல் வால் இதுல இருக்காது அப்படின்னும் பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்றது தான் அவுட்டர் லேயரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த பேசிக் கான்செப்டை பேசிஸா வச்சு ஸ்வான் வந்து ஒரு தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செல் தியரியா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த தியரியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா the bodies of animals and plants are composed of cells and products of cells அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செல் தியரியை கொடுத்துருப்பாங்க, ஸ்லீட் அண்ட் ஸ்வான். ஆனா இவங்களுடைய தியரியில என்ன மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஹவு நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம் அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ருடால்ஃப் விர்ச்சோ அப்படின்றவர் 1855ல ஃபர்ஸ்ட் டைம் செல் டிவிஷனை பத்தியும் நியூ செல்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது the cells are formed from pre-existing cell. இத omnicellular ecellula அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. இது யார் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா ருடால்ஃப் விர்ச்சோ. ஓகே, ஸோ இந்த இடத்துல ருடால்ஃப் விர்ச்சோ தான் ஸ்லீட் அண்ட் ஸ்வான் தியரியை வந்து ஆல்டர் பண்ணி அதுக்கு ஃபைனல் ஷேப் கொடுக்குறாரு. இவருடைய தியரி படி எல்லா லிவிங் ஆர்கானிசம்லயும் செல்ஸும் செல் ப்ராடக்ட்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்ல ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய செல்ஸ்ல இருந்து நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓவரால் வியூ ஆஃப் செல் அப்படின்னு எடுத்தோம்னா அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளான்ட் செல் அப்படின்னா செல் வால் இருக்கும். அதுவே வந்து ஹியூமனுடைய அந்த சீக்ல இருந்து ஒரு செல் எடுத்து பார்த்தா அதனுடைய அவுட்டர் மெம்பரேன் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல அனிமல் செல்ஸ்ல இருக்காது. சரி, இதுக்குள்ள போனீங்கன்னா சைட்டோபிளாசம்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்கும், ரைட். அதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல யூகேரியாட்ஸ்ல செல் அப்படின்றது வந்து ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஆனா ப்ரோகேரியாட்ஸ்ல மெம்பரேன் பவுண்ட் எதுவும் ஆர்கனல்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அந்த செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசம் அப்படின்றது தான் நம்ம லிவிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எல்லா விதமான கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்கக்கூடிய இடமா இந்த சைட்டோபிளாசம். சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் செல்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி பேசும்போது கண்டிப்பா ப்ரோகேரியாட்ஸ்ல ரைபோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஆர்கனல் மட்டும்தான் இருக்கு. யூகேரியாட்ஸ்ல மெனி ஆர்கனல்ஸ் இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடி, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, மைக்ரோபாடிஸ், வேக்யூல்ஸ் எல்லாமே. ஸோ ப்ரோகேரியாட் அப்படின்றது எந்த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனலும் இருக்காது. இந்த லைன் அப்படியே கட் காப்பி பண்ணி ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கலாம். ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் லேக் சச் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைபோசோம்ஸ் அப்படின்றது யூகேரியாட்டிக் செல்ஸ்லயும் இருக்கும், ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். அது மட்டும் இல்லாம ரைபோசோம்ஸ் வெறும் சைட்டோபிளாசம்ல மட்டும் கிடையாது, பிளான்ட்ஸ்ல குளோரோபிளாஸ்ட்லயும் மைட்டோகாண்ட்ரியாவிலும் ஈவன் ரஃப் எண்டோபிளாஸ்மிக்னுடைய சர்ஃபேஸ்லயும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் ரைபோசோம் எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். அனிமல் செல்ஸ்ல இன்னொரு முக்கியமான நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் அதுதான் வந்து சென்ட்ரோசோம். இது எந்த ப்ராசஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா செல் டிவிஷன்ல. நமக்கு தெரியும் இதுல இருந்து தான் அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகி குரோமோசோம்ல இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரோமியரோட கைனட்டோகோருக்கு மேல அட்டாச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பொதுவா செல்ஸ்னுடைய சைஸ் அண்ட் ஷேப்ன்றது மாறும், ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறும். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல மைக்ரோபிளாஸ்மா வெரி ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் 0.3 மில்லிமீட்டர் தான். அதுக்கப்புறம் பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா 1 to 5 மில்லிமீட்டர் வரை இருக்கும். இந்த இடத்துல 3 to 5 தான். பட் நெக்ஸ்ட் பேஜ்ல அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா 1 to 5னே கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 to 2ன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால இதை சேர்த்தே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து லார்ஜஸ்ட் செல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லும், ஆஸ்ட்ரிச்னுடைய எக்கு. அதே மாதிரி ஹியூமனுடைய ரெட் பிளட் செல்ஸ்னுடைய அளவுன்றது 7.0 ரைட் மில்லிமீட்டர் இருக்கும். அண்ட் லாங்கஸ்ட் அப்படின்னா நர்வ் செல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட். அதுக்கப்புறம் செல்லுனுடைய வேரியஸ் ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல். ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கான எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே அண்ட் மைக்ரோபிளாஸ்மா, பிபிஎல்ஓ, ப்ளூரோ நிமோனியோ லைக்
ஆர்கானிசம். இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம், எதெல்லாம் ப்ரோகேரியட்டிக் செல் இல்ல அப்படின்ற மாதிரி கூட நம்ம கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரோகேரியட்டிக்ல வெரி வெரி குட் ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா பாக்டீரியா. அதுல பார்க்கும்போது ராட் ஷேப்ல இருக்கிறது பெசிலஸ், ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறது காக்கஸ், கமா ஷேப்ல இருக்கிறது விப்ரியோ, ஸ்பைரல் ஷேப்ல இருக்கிறது ஸ்பைரலம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரோகேரியட்டிக் செல்லுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் ஷேப்ஸ் மட்டும் பார்த்திருப்போம். பட் எல்லா ப்ரோகேரியாட்லயும் செல் வால் செல் மெம்பரேன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, அது மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மாவை தவிர மற்ற எல்லா ப்ரோகேரியாஸ்லுமே செல் மெம்பரேனும் செல் வாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு யூனிக்கான கேரக்டர்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம்ல தெர் இஸ் நோ வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ். அப்படின்னா என்ன, நியூக்ளியர் மெட்டீரியல் அப்படின்றது நேக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது சுத்தி எந்த ஒரு நியூக்ளியர் என்வலப்பும் இருக்காது. அதுக்குள்ள நம்ம போய் பார்க்கும்போது டிஎன்ஏ அப்படின்றது தாண்டி ஒரு சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், அதுக்கு பேர் பிளாஸ்மேட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த பிளாஸ்மேட் அப்படின்றதுனுடைய யூனிக்கான கேரக்டர் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயாட்டிக்ஸ். ஓகே, இதை பத்தி நம்ம பயோடெக்னாலஜி லெசன்லயே படிச்சிருப்போம். ஸோ பிளாஸ்மேட்ஸ் ஆக்ட் அஸ் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன் அது வெக்டாரா யூஸ் ஆகுதுன்னா நம்ம சால்மோனெல்லா டைஃபிமியூரியம்ல இருந்து அந்த ரெண்டு சயின்டிஸ்ட் ஓகே 1972ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களோட மூலமா தான் நம்ம அதை கண்டுபிடிச்சிருப்போம், அது வெக்டரா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரைட். இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிஎன்ஏ இஸ் யூஸ் டு மானிட்டர் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வித் ஃபாரின் டிஎன்ஏ. இந்த சென்டென்ஸ் அப்படியே கட் காப்பி பண்ணி ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம். இதெல்லாம் கேட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் யூகேரியாட்ஸ்ல நான் சொன்ன மாதிரி இருக்கிற ஆர்கனல் எதுவுமே ப்ரோகேரியாட்ல இருக்காது எக்ஸப்ட் ரைபோசோம். ஓகே ரைட். இன்னொரு விஷயம் ப்ரோகேரியாட்ல இன்னொரு யூனிக்கான கேரக்டர் என்னன்னா இன்க்ளூஷன்ஸ் இருக்கிறது. ஓகே, அது மட்டும் இல்லாம செல் மெம்பரேனுடைய டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்ம் ஒன்று இருக்கும், அதுதான் வந்து மீசோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீசோசோம் அப்படின்றது செல் மெம்பரேனுடைய இன்ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து செல் என்வலப் அண்ட் இட் மாடிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோகேரியாட்னுடைய செல் என்வலப் அப்படின்றது கொஞ்சம் டைட்லி பவுண்டா இருக்கும், 3 லேயர் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுல அவுட்டர் மோஸ்ட் வந்து கிளைகோ கேலக்ஸ். இந்த கிளைகோ கேலக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து வெளியில இருக்கும், அதுக்குள்ளதான் வந்து செல்வால், அதுக்கப்புறம் தான் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். இப்போ இந்த ஆர்டரை கொஸ்டினை கேட்கலாம். ப்ரோகேரியாட்ல என்வலப்னுடைய ஆர்டர் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல்னு கேட்கலாம். அப்ப நோட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர்னுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா ப்ரொடெக்ஷன் தான். அந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்றத தாண்டி நம்ம இன்னொரு பாயிண்ட் இங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா இந்த செல் என்வலப் அதனுடைய கேரக்டரிஸ்ட பேஸ் பண்ணி ஸ்டெய்னிங் ப்ரொசீஜரை வச்சு கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்டீரியாவை 2 டைப்பா பிரிக்கலாம். இதுல கிளைகோ கேலக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 2 ஃபார்ம் இருக்கு. ஒன்னு ஸ்லைம் லேயராகவும் இருக்கும், இன்னொன்னு கேப்சூலா இருக்கும். இந்த ஸ்லைம் லேயர்ன்றது லூஸ் ஷீட்டா இருக்கும், அதுவே கேப்சூல் அப்படின்னா திக் அண்ட் டஃபா இருக்கும். ஓகே, இது மாறும் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு செல்லுக்கும். அதுக்கப்புறம் செல்வால்ன்றது வந்து ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் மட்டும் கொடுக்காம ஒரு செல் பர்ஸ்ட் ஆகாம கொலாப்ஸ் ஆகாம இந்த செல்வால் தான் பார்த்தோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன்ன்றது செலக்டிவ்லி பர்மியபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த செலக்டிவ்லி பர்மியபிள் அப்படின்றது கிட்டத்தட்ட ப்ரோகேரியாட்க்கும் யூகேரியாட்க்கும் சிமிலரான கேரக்டரைசேஷன்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த அந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் வந்து மீசோசோம். இந்த மீசோசோம் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருக்கும், வெசிக்கல், டியூபியூல், லேமெல்லா இருக்கும். இதனுடைய ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் வால் ஃபார்மேஷன்ல, ஓகே, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல, டிஸ்ட்ரிபியூஷன் டு டாட்டர் செல்ஸ்ல, இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும். கொஸ்டின் கேட்கலாம் மீசோசோமுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ரெஸ்பிரேஷன், செக்ரேஷன், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுல, என்சைமேட்டிக் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுல இந்த மீசோசோம்ஸ்னுடைய ரோல் அப்படின்றது அதிகம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து சில ப்ரோகேரியாட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மெம்பரேனியஸ் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோட்டோஃபோர்ஸ். இது சைனோபாக்டீரியால இருக்கும். இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து என்னன்னா பிக்மெண்ட்ஸ் இருக்கிறதால போட்டோசிந்தட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாக்டீரியல் செல்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் மொட்டைலிட்டி இருக்கும், நான் மொட்டைலிட்டி இருக்கும். மொட்டைல் அப்படின்னா அங்க கண்டிப்பா அதுல வந்து ஃபிளாஜெல்லம் இருக்கணும். ஸோ இந்த ஃபிளாஜெல்லம்னுடைய அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிளாஜெல்லம்ல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும், ஃபிலமெண்ட், ஹூக் அண்ட் பேசல் பாடி. இப்போ கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்பாங்க, எந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல ஃபிலமெண்ட், ஹூக், பேசல் பாடின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். இதுவரையும் கேட்காத கொஸ்டின். அப்படி கேட்டா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபிளாஜெல்லம். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல filament is longest portion and extended from self surface to outside. இந்த மூணுல எது ரொம்ப லாங்கஸ்ட்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்னா ஃபிலமெண்ட் சொல்லணும்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிளாஜெல்லாவை தாண்டி இந்த இடத்துல பைலி பிப்ரியே அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கு. அது மோட்டாலிட்டியில எந்த ரோலும் கிடையாது. ஆனா இதுல இந்த பைலின்னு சொல்றது வந்து ஒரு எலாங்கேட்டட் டியூபுலர் ஸ்ட்ரக்சர் which is made up of special protein and fimbria are small crystal like fiber sprouting out of the cell அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். பிரிஸ்டல் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் எலாங்கேட்டட் டியூபுலர் ஸ்ட்ரக்சர். இந்த ரெண்டுமே எதுக்காக யூஸ் ஆகும்னா அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அட்டாச்மெண்ட்காக ராக் மேலேயோ ஹாஸ்டார்க். சரி, ப்ரோகேரியாட்ல இன்னொரு முக்கியமான கேரக்டர்னா ரைபோசோம். இந்த ரைபோசோம் அப்படின்றதும் இன்க்ளூஷன் பாடிஸும் பார்க்கலாம். ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 15 நானோமீட்டர் பை 20 நானோமீட்டர் இன் சைஸ் அண்ட் அதில் 30s அப்படின்றது ஸ்மாலர் யூனிட், 50sன்றது லார்ஜர் சப் யூனிட். ஸோ ஜென்ரலாக இதை நம்ம ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம் 70s ரைபோசோம்னு சொல்லுவோம். ஸோ ரைபோசோம் அப்படின்றது இட்ஸ் அ பிளேஸ் வேர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இஸ் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, அண்ட் அதே மாதிரி சில நேரங்களில் ரைபோசோம்ஸ் எம்ஆர்என்ஏவோட அட்டாச்சாக இருக்கும். அப்படி பல ரைபோசோம்ஸ் வந்து ஒரு எம்ஆர்என்ஏவோட அட்டாச் ஆயிருந்தா அதுக்கு பேர் பாலி ரைபோசோம் ஆர் பாலிசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைபோசோம்னுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலிசோம்னுடைய ரோல் என்ன, டிரான்ஸ்லேட் தி ஆர்என்ஏ இன்டு புரோட்டீன். ஸோ அடுத்து இன்க்ளூஷன் பாடிஸ். இது வந்து ரிசர்வ் மெட்டீரியலா இருக்கும். இதுல எந்த ஒரு மெம்பரேனும் இருக்காது, நாட் பவுண்ட் பை எனி மெம்பரேன். அண்ட் அது வந்து தே ஆர் லைஃப் ஃப்ரீ இன் சைட்டோபிளாஸ்ம். இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். விச் ஆஃப் தி ஆர்கனல் ஆர் நாட் membrane bound and their life free in cytoplasm கேட்டா inclusion bodies. அப்புறம் phosphate granules, synophysin granules, அதுக்கப்புறம் glycogen granules, gas vacuole, இதெல்லாமே வந்து blue green algae, purple and green photosynthetic பாக்டீரியால இருக்கும். எஸ்பெஷலி கேஸ் வேக்யூல்ஸ் இதுலலாம். ஓகேவா? ரைட். இப்போ இன்க்ளூஷன் பாடிஸ் எது எது எக்ஸாம்பிள், எதுல எது இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் யூகேரியாட்டிக் செல்லுக்கு வருவோம். யூகேரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள் புரோட்டிஸ்டா, பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. ஓகே, யூகேரியாட்டிக் ஆர்கனல்ஸ்ல மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும் ஆர்கானிசம்ஸ்ல. ஓகேவா? அது மட்டும் இல்லாம யூகேரியாட்டிக் செல்ல வந்து நியூக்ளியஸ் வெல் டிஃபைன்டா இருக்கும். அதை சுத்தி நியூக்ளியர் என்வலப் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் லோகோமோட்டரி சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது யூகேரியாட்டிக் செல்லுடைய ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ எல்லா யூகேரியாட்டிக் செல்லும் ஒரே மாதிரி இருக்காது. பிளான்ட் அனிமல் செல்ல வேரியேஷன்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பிளாட் சீட்ஸ் அப்படின்றது வந்து அதே மாதிரி லார்ஜ் வேக்யூல்ன்றது பிளான்ட் செல்ஸ்ல தான் இருக்கும், அனிமல் செல்ஸ்ல இருக்காது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணிக்கிங்க. அந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் கொஸ்டினா கேட்கலாம். அதுல நம்ம இதுவரையும் பார்க்காதது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெராக்சிசோம் அப்படின்றது. பெராக்சிசோம்ன்றது ஒரு டைனி மைக்ரோ பாடி. ஓகே, மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த மைக்ரோ டியூபியூல் பார்ட்ல வரும். இது வந்து அனிமல் செல்லுலயும் இருக்கும், பிளான்ட் செல்லையும் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல் தான் இந்த பெராக்சிசோம். இதுவும் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செல் மெம்பரேன். செல் மெம்பரேனை பத்தி நம்ம 1950க்கு அப்புறம் தான் நமக்கு கிளியரா தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி வந்து ஆர்பிசியினுடைய மெம்பரேன்ல இருந்து தான் சில ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ண ரிசர்ச் ஒர்க்ல என்ன தெரியுது அப்படின்னா லிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். மேஜரா வந்து லிபிட்ஸ் வந்து பாஸ்போ லிபிட்ஸா இருக்கும், அது பை லேயரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து வெளியில இருக்கிறது ஹைட்ரோபோபிக், மீன் உள்ளுக்குள்ள இருக்கிறது ஹைட்ரோபோபிக் டெயில், வெளியில இருக்கிறது ஹைட்ரோஃபிலிக் ஹெட்டா இருக்கும் அப்படின்னு ஹைட்ரோஃபிலிக் தானே? எஸ். ஸோ இதனுடைய இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நான் போலார் டெயில் உள்ள இருக்கும் போது ஹைட்ரோ கார்பன் வந்து அக்வாஸ் என்விரான்மெண்டோட ப்ரொடெக்டடா இருக்கும். ஒருவேளை அது இருந்தா அங்க இருக்கக்கூடிய பாஸ்போலிபிட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும் அப்படின்றதுக்காக. இது மட்டும் இல்லாம இங்க கொலஸ்ட்ராலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லேட்டர் பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்ல வருதுன்னா புரோட்டீன் லிபிட்ஸோட சேர்ந்து இதுல கார்போஹைட்ரேட் இருக்கணும். அதையும் ஹியூமனுடைய அந்த எரித்ரோசைட்ல 52% புரோட்டீன்ஸும் 42% வந்து 40% வந்து லிபிட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த புரோட்டீன்ஸை ரெண்டு டைப்பா பிரிக்கலாம், இன்டெக்ரல் புரோட்டீன், பெரிஃபெரல் புரோட்டீன். பெரிஃபெரல் புரோட்டீன் அப்படின்றது சர்ஃபேஸ்ல இருக்கும், இன்டெக்ரல் புரோட்டீன்ன்றது மெம்பரேனுக்குள்ள பொதிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட். அடுத்து வந்து இந்த செல் மெம்பரேனுடைய அந்த வெல் அக்செப்டட் ஸ்ட்ரக்சர் மாடல் அப்படின்றது சிங்கர் அண்ட் நிக்கோல்சனுடைய ஃப்ளூயிட் மொசைக் மாடல். இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலுடைய நேச்சர் என்ன அப்படின்னா அதுல வந்து லிபிட்ஸ் வந்து லேட்ரல் மூவ்மெண்ட்ல வந்து அலோவ் பண்ணும் புரோட்டீன்ஸை. அதுதான் அந்த முக்கியமான கேரக்டர். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நல்லா கேட்டீங்கன்னா தெரியும். திஸ் எபிலிட்டி டு மூவ் வித் இன் தி மெம்பரேன் இஸ் மெஷர்ட் ஆஸ் இட்ஸ் அ ஃப்ளூயிடிட்டி. ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஃப்ளூயிடிட்டியை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அந்த பயோலிபிட் லேயர் வழியா இந்த லிபிட்ஸ் வந்து புரோட்டீன்ஸை வந்து மூவ்மெண்ட் யூஸ் ஆகுதுன்ற மாதிரி கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா செல் growth, ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்செல்லுலார் ஜங்ஷன், செக்ரேஷன், எண்டோசைட்டோசிஸ், செல் டிவிஷன்.
இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யாரு செய்வாங்க அப்படின்னா பிளாஸ்மா. அடுத்து வந்து பிளாஸ்மா மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இன்வால்வ் ஆகுறதால அதுல மாலிகுல்ஸ் வந்து எந்த எனர்ஜியும் இல்லாம மூவ் ஆகுறது பாசிவ். அதுவே வாட்டர் மட்டும் மூவ் ஆகுறது அப்படின்றது ஆஸ்மோசிஸ். அதுவும் அந்த வாட்டருடைய கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி ஹை கான்சென்ட்ரேஷன் டு லோ கான்சென்ட்ரேஷன். மற்றபடி எனர்ஜி எக்ஸ்பென்சிவோட மாலிகுல் டிரான்ஸ்ஃபர் ஆகுறத நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவோம். அதுல எக்ஸாம்பிள் வந்து சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். அடுத்து வந்து செல்வால் கோவ். செல்வால்ன்றது ஒரு நான் லிவிங் ரிஜிட் ஸ்ட்ரக்சர், பிளான்ட் செல்ஸ்ல மட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிளான்ட் செல்ஸ்னுடைய யூனிக்கான இந்த கேரக்டர்ல ஒரு செல் இன்னொரு செல்லோட இன்டர் கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த செல்வால் தான் வந்து கனெக்டிங் லேயரா இருக்கும். இப்போ ஆல்கைனுடைய செல்வால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல செல்லுலோஸ், கேலக்டன்ஸ், மேனன்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் எல்லாம் இதுல இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து இந்த செல் வால் அப்படின்னு சொல்லும்போது பிளான்ட்ல செல்லுலோஸ் இருக்கும், எமிசெல்லுலோஸ் இருக்கும், பெக்டின் இருக்கும், புரோட்டீன்ஸ் இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். யங் செல் வாலா நீங்க பாத்தீங்கன்னா அதுல பிரைமரி வால் இருக்கும், அது growth-க்கு தேவையானதா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து செகண்டரி வால் வந்து விச் இஸ் ஃபார்ம்ட் ஆன் இன்னர் சைட் ஆஃப் தி செல். அது ரொம்ப முக்கியம். செகண்டரி வால் உள்ளதான் வரும், வெளியில வராது. இது ரெண்டுத்துக்கும் இடையில மிடில் லெவலா ஃபார்ம் ஆகும். அதுல கால்சியம் பெக்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் வந்து க்ளூ மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த மிடில் லெவல்ல தான் பிளாஸ்மா டெஸ்மெண்டல் கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதுதான் ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் இன்டர் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யூகேரியாட்டிக் செல்லினுடைய இன்னொரு யூனிக்கான கேரக்டர் என்னன்னா எண்டோமெம்பரேன் சிஸ்டம். இந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ், வேக்யூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா ஏன் இதுல மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், பெராசிசோம் வரல அப்படின்னா மத்தது எல்லாமே கோஆர்டினேஷன்ல இருக்கும், இது மட்டும் கோஆர்டினேஷன்ல இருக்காது. அதாவது கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வைஸ் கோஆர்டினேஷன்ல இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன? நமக்கு தெரியும், நியூக்ளியஸ்னுடைய அவுட்டர் என்வலப்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இன்னொன்னு வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதுல நம்ம ரெண்டு கம்பார்ட்மெண்டா இது பிரிச்சிருப்போம். ஒன்னு லூமினல், இன்னொன்னு எக்ஸ்ட்ரா லூமினல் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரா லூமினல் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் கம்பார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னுடைய ரோல் என்ன? கண்டிப்பா ரைபோசோம்ஸ் அது மேல இருக்கிறதால புரோட்டீன் சிந்தசிஸ்லயும் செக்ரேஷன்ல இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி அதுதான் வந்து த்ரூ அவுட் நியூக்ளியஸோட அது கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா இன்னர் அதே மாதிரி ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்றது இட்ஸ் மேஜர் சைட் ஃபார் லிபிட் ப்ரொடக்ஷன். அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா லிபிட் லைக் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸும் எஸ்இஆர் தான் சிந்தசைஸ் பண்ணும். இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஆர்கனல் தான் கோல்கி அப்பேரட்டஸ். இது வந்து டென்ஸ்லி பேக்டா இருக்கும். ஸோ கோல்கி அப்பேரட்டஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோல்கி பாடிஸினுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய சிஸ்டர்னே டிஸ்க் ஷேப்டு சாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது 0.5 மியூமீட்டர் டு 1.0 மியூமீட்டர் டயாமீட்டர் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டர்னே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு சிஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ். சிஸ்ன்றது கான்வெக்ஸா இருக்கும், டிரான்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கான்கேவா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து ஃபார்மிங் ஃபேஸ்னா சிஸ், அதுவே எது மெச்சூரிங் ஃபேஸ்னா டிரான்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்னு வந்து இன்டர் கனெக்டடா இருக்கும், பட் என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த லைன் ரொம்ப முக்கியம். தே ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பட் இன்டர் கனெக்டட். ஸோ கோல்கி apparatus உடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியலை பேக் பண்றது தான். ஸோ பேக்கேஜிங் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த புரோட்டீன்ஸ் இந்த கோல்கி apparatusக்குள்ள வரும்போது தான் அது கம்ப்ளீட்டா பேக் ஆகும். அந்த பேக்கிங் ஒழுங்கா நடந்து வெளியே போகும்போது தான் அது முழுவதுமா டெவலப் ஆன புரோட்டீனா வெளியே போகும். ஓகே, ஸோ wherever the protein is synthesized on rough endoplasmic reticulum, they has to be cross the Golgi apparatus. அப்படி cross ஆகி போகும்போது they are packed and matured and they are released from Golgi apparatus. புரியுதா? ஸோ Golgi apparatus முக்கியமான சைட் எதுக்காக அப்படின்னா கிளைகோப்ரோட்டீன்ஸ், கிளைகோலிபிட்ஸ் சிந்தசைஸ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைசோசோம். லைசோசோம் அப்படின்றது ஒரு மெம்பரேன் பவுண்ட் வெசிக்கல் லைக் ஸ்ட்ரக்சர். இதுலதான் வந்து இதுதான் வந்து கோல்கி apparatus-னுடைய பேக்கேஜிங் ப்ராசஸ் மூலமா ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஆர்கனல். ஓகே, இதுல வந்து நிறைய ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம சொல்லணும் அப்படின்னா அசிடிக்கா இல்ல பேசிக்கா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா என்னன்னு கொடுத்திருப்பாங்க, அசிடிக் இன் பிஹெச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த என்சைம்ஸ் அப்படின்றது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட், நியூக்ளிக் ஆசிடை டைஜஸ்ட் பண்ற மாதிரியான என்சைம்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து வேக்யூல். வேக்யூல் அப்படின்றது அகைன் ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்.
இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டோனோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனல் இருக்கும். அதுக்குள்ள வாட்டர், சாப், எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் அண்ட் விச் ஆர் தி ப்ராடக்ட் ஆர் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் தி பிளான்ட் இதெல்லாமே இருக்கும். அண்ட் பிளான்ட் செல்ஸ்ல மேக்ஸிமம் பிளேஸ் 90% ஆஃப் பிளேஸை யார் ஆக்குபை பண்ணிப்பாங்கன்னா வேக்யூல் தான். இந்த டோனோபிளாஸ்டனுடைய ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயான்ஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ்க்கு வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணும். அந்த வழியா தான் மூவ் ஆகும். அதனால எப்பவுமே வேக்யூலுக்குள்ள இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது சைட்டோபிளாஸ்மிக் கான்சென்ட்ரேஷனை விட அதிகமா இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே மாத்தி கொடுக்கலாம். அப்புறம் அமீபா மாதிரியான ஆர்கானிசம்ல கான்ட்ராக்டைல் வாக்யூல் இருக்கும். இது ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் எக்ஸ்கிரீஷனுக்கும் யூஸ் ஆகும். புரோட்டிஸ்டா மாதிரியான ஆர்கானிசம்ல ஃபுட் வேக்யூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபுட் வந்து என்கல்ஃப் பண்றதுக்காக. ஓகே, இதோட எண்டோமெம்பரேன் சிஸ்டம் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாவுடைய நம்பர் அப்படின்றது அந்த செல்லுடைய பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி மாறும். ஓகே, ஸோ பொதுவா வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய அந்த அதனுடைய ஸ்ட்ரக்சர் அது ஷேப் அப்படின்னா சாசேஜ் ஷேப்ல இருக்கும், இல்ல சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். 0.2 டு 1.0 மியூ மீட்டர்ல இருக்கும். அதுவே லென்த் வந்து பாத்தீங்கன்னா 1.0 டு 4.1 மியூ மீட்டர். எல்லா நம்ம தெரியும் மைட்டோகாண்ட்ரியான்றது ஒரு டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர், அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேன்ல வந்து மேட்ரிக்ஸ் இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணும். அதாவது கிரப் சைக்கிள் மாதிரியான டார்க் பொதுவா வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல நடக்கக்கூடிய சைக்கிள்ஸ் வந்து நடக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த மேட்ரிக்ஸ் ரீஜன்ல ஒரு சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும், 70s ரைபோசோம் இருக்கும். ஈவன் இது யூகேரியட்டிக் ஆர்கனலா இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ரைபோசோம் அப்படின்றது 70s ரைபோசோமா இருக்கும், ப்ரோகேரியட்டிக் ரைபோசோமா தான் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷன் அப்படின்ற மெத்தட்ல தான் ரெண்டா டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளாஸ்டிட். அஃப்கோர்ஸ் பிளாஸ்டிட்ஸ் அப்படின்றது பிளான்ஸ்லயும் யூக்ளினைட்ஸ்லயும் தான் இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிட்ஸ் அப்படின்னாவே நமக்கு பிக்மெண்ட் கண்டெய்னிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஸோ இது எத்தனை டைப்பா பிரிச்சிருப்போம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். இதுல எக்ஸப்ட் லியூகோபிளாஸ்ட் மற்ற ரெண்டுத்துலயுமே கலர்டு பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் குளோரோபிளாஸ்ட்ல குளோரோஃபில் இருக்கும் அண்ட் கரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து அசசரி பிக்மெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இது வந்து போட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான லைட்டை அப்சர்வ் பண்ணும். இன்னொரு முக்கியமான ஆர்கன் இந்த பிக்மெண்ட் கண்டெய்னிங் பிளாஸ்டிட்ன்றது கரோட்டினாய்டு. இந்த கரோட்டினாய்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் சாலிபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல கரோட்டின் ஜாந்தோஃபில்ன்றது இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா எல்லோ, ஆரஞ்சு, ரெட் கலருக்கு காரணமானது இந்த ஜாந்தோஃபில் அண்ட் கரோட்டினாய்ட்ஸ் சொல்லலாம். அடுத்து வந்து லீகோபிளாஸ்ட். லீகோபிளாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் கலர்லெஸ். அப்ப என்ன ஆகும், ஸ்டோரேஜ்க்காக மாடிஃபைட் ஆகும். அமிலோபிளாஸ்ட் அப்படின்ற லீகோபிளாஸ்ட்ல கார்போஹைட்ரேட்டும், எலியோபிளாஸ்ட் அப்படின்ற அந்த பிளாஸ்டிட்ல ஆயில் அண்ட் ஃபேட்ஸும், அலிரோபிளாஸ்ட்ல புரோட்டீன்ஸும் வந்து என்ன இருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஆர்கனல் குளோரோபிளாஸ்ட். அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் குளோரோபிளாஸ்ட்ன்றது ஒரு டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். இது வந்து 5 to 10 மியூ மீட்டர் லென்த்தும் அண்ட் 2.4 மியூ மீட்டர் வித்தும் இருக்கும். அண்ட் இது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கும், ஒரே மாதிரியான ஷேப்ல இருக்காது. ஆனா இதனுடைய நம்பரும் வேரி ஆகும். குளாமிடோமோனஸ்ல ஒண்ணுதான், ஆனா மியூசோபில் செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்கைல 20 to 40 இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா மாதிரி குளோரோபிளாஸ்டும் டபுள் மெம்பரேன். இதுக்குள்ள வந்து அந்த மெம்பரேன் அப்படின்றதுனுடைய பர்மேபிலிட்டின்றது அவுட்டர் மெம்பரேனுடைய பர்மேபிலிட்டி இன்னர் மெம்பரேனை விட அதிகமா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஸ்ட்ரோமா இருக்கும். ஸ்ட்ரோமால டிஸ்க்லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேர் தைலகாய்டு. இந்த தைலகாய்டினுடைய மெம்பரேன்ல தான் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், அங்கதான் லைட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும், டார்க் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ குளோரோபிளாஸ்ட் அதனுடைய ஸ்ட்ரோமால பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும் அண்ட் ரைபோசோம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் வந்து தைலகாய்டுல பிரசன்ட் ஆயிருக்கும். இங்க இருக்கக்கூடிய ரைபோசோமும் 70s தான். அப்ப மைட்டோகாண்ட்ரியாவா இருக்கட்டும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும், ரெண்டுத்துலயுமே என்ன டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்கு, 70s ரைபோசோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து யூகேரியட்டிக் ரைபோசோம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜார்ஜ் பாலேட் அப்படின்ற ஒரு 1953ல ஓகே இதை பத்தி கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த ஒவ்வொரு யூகேரியட்டிக் ரைபோசோம்லயும் 80s ரைபோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 60s 40sன்றது லார்ஜர் அண்ட் ஸ்மாலர் சப் யூனிட் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஸோ இந்த எஸ்ன்றது ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னா அது வந்து செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்டைரக்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து சைட்டோஸ்கெலிட்டன். சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்றது வந்து ஒரு ஃபிலமெண்டஸ் புரோட்டீனியஸ் ஸ்ட்ரக்சர். இதுல மைக்ரோ டியூபியூல், மைக்ரோ ஃபிலமெண்ட், இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலெக்டிவா தான் இதை சைட்டோஸ்கெலிட்டன் சொல்லுவோம். சைட்டோஸ்கெலிட்டனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இது லாஸ்ட் இயர் கொஸ்டின், சப்போர்ட் மொட்டாலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ஷேப் ஆஃப் தி செல். லாஸ்ட் இயர் ஆனா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகே,
ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா. சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லான்றது வந்து நமக்கு தெரியும் ஒரு ஹேர் லைக் அவுட் growth தான். செல் மெம்பரேன்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த செல் மெம்பரேனுக்கு பதிலா செல் வால்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த சிலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓர் லைக் மீன் ஒர்க் லைக் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூயிடும் செல்லும் மூவ்மெண்ட்டுக்கு இது தேவையானது. அடுத்து வந்து ஃபிளாஜெல்லா வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசா இருக்கும், செல்லினுடைய மூவ்மெண்ட்டுக்கு காரணமா இருக்கும். ஸோ ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியால இருக்கக்கூடிய ஃபிளாஜெல்லாவும் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வழியா சிலியாவையும் பிளாஜெல்லாவையும் நம்ம பார்த்தோம்னா அதனுடைய அவுட்டர் மெம்பரேன்ல பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், உள்ளுக்குள்ள ஆக்சோனீம்னு சொல்லக்கூடிய கோர் இருக்கும். இந்த ஆக்சோனீம்ல வந்து பாத்தீங்கன்னா 9 டபுளெட் இருக்கும். அந்த டாப்லெட் அப்படின்றது என்னன்னா 2 மைக்ரோ பாடிஸ் மைக்ரோ டியூபியூல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு அட்டாச்சா இருக்கும், பேரா இருக்கும். அதனால அதுக்கு பேர் டாப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியில 9 இருக்கும், உள்ளுக்குள்ள 2 இருக்கும். அதனால இந்த அரேஞ்ச்மெண்ட் 9+2 அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல்ல வந்து சென்ட்ரல் டியூபியூல் இருக்கும், அதுக்கு நடுவுல பிரிட்ஜ் இருக்கும். அண்ட் இதுல ஒவ்வொரு டியூபியூலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒரு மைக்ரோ டியூபியூல் இன்னொரு மைக்ரோ டியூபியூலோட இன்டர் டாப்லெட் பிரிட்ஜ் மூலமா கனெக்டடா இருக்கும். ஆனா ஒவ்வொரு மைக்ரோ டியூபியூலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் ஷீட்டோட ஒரு ரேடியல் ஸ்போக்ஸ் மூலமா அட்டாச்சா இருக்கும். ரைட். இதெல்லாம் தான் இந்த சிலியானுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், சிலியா அண்ட் பிளாஜம். இதுல லாஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிலியம் பிளாஜம்ல வந்து பாத்தீங்கன்னா தெர் ஆர் சம் சென்ட்ரியோ லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேரு பேசல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசல் பாடிஸ் சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த ஆர்கன்ல இருந்து ஃபார்ம் ஆகும் கேட்டா சிலியா அண்ட் பிளாஜம். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல். சென்ட்ரோசோம் அப்படின்றது வந்து ரெண்டு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல். ஓகே, சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து இதை சுத்தி வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி இதுல மெம்பரேன் கிடையாது, பட் ஏமார்பஸ் பெரிசென்ட்ரியோலார் மெட்டீரியலால சரௌண்ட் ஆயிடும். இது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் தான். சென்ட்ரியோல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சென்ட்ரியோலுமே பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகே, ரெண்டுமே வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து கார்ட்வீல் ஸ்ட்ரக்சர் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 9 ஈவன்லி ஸ்பேஸ்டு பெரிஃபெரல் ஃபைப்ரில்ஸ் இருக்கும். அதை நம்ம டியூபுலின் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பெரிஃபெரல் ஃபைப்ரிலும் ஒரு ட்ரிப்ளெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரிப்ளெட் அப்படின்றது ஒன்னோட ஒண்ணு லிங்க்டா இருக்கும். இந்த சென்ட்ரியோ இந்த இந்த ஆக்சுவலா இந்த சென்ட்ரியோனுடைய சென்டர் பார்ட் அப்படின்றது வந்து ஹப்பா இருக்கும். அது ஒரு புரோட்டீனியஸ் ஸ்ட்ரக்சர் தான். இந்த ஹப்பை சுத்தி இருக்கக்கூடிய பெரிஃபெரல் ட்ரிப்ளெட்ஸ் வந்து நம்ம ரேடியல் ஸ்போக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் புரோட்டீனால ஃபார்ம் ஆனதா தான் இருக்கும். இந்த சென்ட்ரியோல் அப்படின்றது வந்து தே ஃபார்ம் பேசல் பாடி ஆஃப் சிலியா ஆர் flagella and the spindle fibers that gives rise to spindle apparatus during cell division in this organelles only. In animal cells இது நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ். அப்கோர்ஸ் நியூக்ளியஸ் அப்படின்றது முதல்ல டிஸ்கிரைப் பண்ணது ராபர்ட் ப்ரௌன். அதுக்கப்புறம் வந்து 1831ல அதுக்கப்புறம் அது வந்து நியூக்ளியஸ் ஸ்டெயின் பண்ணி அது பேசிக் டைஸை யூஸ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடியதை அது குரோமாட்டின் அப்படின்னு சொன்னவர் பிளெமிங். ஸோ பொதுவா வந்து ஒரு நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் அப்படின்றது இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது குரோமாட்டினா இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய மோர் தென் ஒன் ஸ்பெரிக்கல் பாடிஸ் நம்ம நியூக்ளியோலி ஆர் நியூக்ளியோலஸ் சொல்லுவோம். ஸோ வெளியில நம்ம பார்க்கும்போது நியூக்ளியஸ் வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெம்பரேன் பேரலா இருக்கும். அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ன்றது 10 to 50 நானோமீட்டரா இருக்கும். இந்த ரெண்டு மெம்பரேனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்ன்றது பெரிய நியூக்ளியர் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஏ பேரியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா செல்லுக்குள்ளேயும் சைட்டோபிளாஸ்மும் மூவ்மெண்ட் அப்படின்றது இந்த இந்த மெம்பரேன் வழியா தான் மூவ் ஆகும். ஓகே, ரைட். இந்த அவுட்டர் லேயர்னுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலா இருக்கும். எங்க வந்து ரைபோசோம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுமோ அதுதான் நம்ம சொல்லிடுவோம். ரைட். அதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த nuclear pores are the passage through which movement of RNA protein molecules takes place in both the directions. செல்லுக்குள்ள வந்தாலும் சரி, செல்லுக்கு வெளியே போனாலும் சரி. ஓகேவா? ரைட். எல்லா செல்ஸ்லயுமே நியூக்ளியஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது நம்ம எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹியூமனுடைய எரித்ரோசைட்ஸ்லயும் பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோயம் சிவ் எலிமெண்ட்ஸ்லயும் நம்ம எடுத்துக்கலாம், சிவ் டியூப் எலிமெண்ட்ஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ நியூக்ளியோ பிளாசம், நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் நியூக்ளியோ பிளாசம், அதுல ஒரு நியூக்ளியோலஸ் இருக்கும், குரோமாட்டினும் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். இதுல இருக்கக்கூடிய நியூக்ளியோலஸ் அப்படின்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சைட் ஃபார் ஆக்டிவ் ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசைஸ் ஆகுறது. ஓகே, ஸோ ஆக்டிவ் ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசைஸ் ஆகுற இடம் அப்படின்றது வந்து ஓகே இதுதான் நம்ம சொல்றோம். புரியுதா? ரைட். ஸோ இதோட நம்ம இந்த இடத்துல வந்து இது முடிக்கிறோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் தான். எப்போ ஒரு செல் டிவைட் ஆகுதோ அப்போ குரோமாட்டின் என்னவா மாறிடும்?
குரோமோசோம்ஸா மாறும். அந்த குரோமோசோம்ஸ் அப்படின்றது வந்து இதுல வந்து ஹிஸ்டோன் அண்ட் நான் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ், டிஎன்ஏ எல்லாம் கலந்துருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து மாலிகுலர் பேசிஸ்லயே படிச்சிட்டோம். கரெக்ட். நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் குரோமோசோம்ஸ் எத்தனை டைப்பா பிரிக்கலாம்? மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக். ஒரு ஆர்ம் ஈக்குவலா, ரெண்டு ஆர்ம் ஈக்குவலா இருந்து சென்டர்ல சென்ட்ரோமியர் இருந்தா அது மெட்டாசென்ட்ரிக். அதுவே வந்து ஒரு ஆர்ம் ஸ்மாலர் அனதர் ஒன் லார்ஜரா இருந்தா அது சப்மெட்டா. அதுவே ஒன்னு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் அனதர் ஒன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் அப்படின்னா அக்ரோசென்ட்ரிக். ஒரே ஒரு ஆர்ம் மட்டும் இருந்தா டீலோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லிருக்கு. கரெக்டா? ரைட். அண்ட் இதுக்கப்புறம் இந்த குரோமோசோம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டெய்னிங் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அது வேரியஸ் லொகேஷன்ஸ்ல இருக்கும். அண்ட் ஃபைனலா ஒரு சில இடங்கள்ல சேட்டலைட் இருக்கும். அதை நம்ம சேட் குரோமோசோம்ஸ் சொல்லுவோம். அண்ட் ஃபைனலா நம்ம பார்க்க போறது மைக்ரோ பாடிஸ். ஸோ மைக்ரோ பாடிஸ் அப்படின்றது மைன்யூட் வெசிக்கல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் என்சைம்ஸ் இருக்கும். இந்த மைக்ரோ பாடிஸ் பிளான்ஸ்லயும் இருக்கும், அனிமல்ஸ்ல இருக்கும். அதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் தான் பெராக்சிசோம்னு பார்த்தோம். ரைட். ஐ ஹோப் இந்த லெசன் ரொம்ப குயிக்கா என்னால முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் கொடுத்துட்டேன். எல்லா லைனையும் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரிலவெண்ட் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.